மச்சி, நம்ம சென்னை ரோடுல எங்க பார்த்தாலும் ஒரு கெத்து தென்படும். ஆனா அந்த கெத்துக்கே கெத்து ஒருத்தன் இருந்தான். அவன்தான் பைரவன். கலர் சாக்லேட் பிரவுன், கண்ணுல ஒரு தீட்சண்யம். எங்க அம்புட்டா தெருவும் அவனுக்கு சாம்ராஜ்யம். பசிக்கும்போது ஒரு பிஸ்கட், தூங்கும்போது ஒரு நிம்மதி. எங்க போனாலும் ஒரு ரவுண்ட் வந்துட்டு தான் போவான். அவனுக்குன்னு ஒரு கெத்து, ஆனா மனசுல ஒரு பாசம். ஒரு நாள் மாமு பைரவன் அவுட் கோயிங் போயிட்டு திரும்ப வரான். அப்போ ஒரு சத்தம், மியாவ் மியாவ். ஒரு சின்னஞ்சிறிய வெள்ளை பூனைக்குட்டி சாக்கடை பக்கத்துல மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு லாரி வேகமா வருது, அதை யாரும் கவனிக்கல. பூனைக்குட்டி பயத்துல நடுங்கிட்டு இருந்துச்சு. ஐயையோ, ஏதாவது ஆயிடப் போகுதேன்னு பைரவன் மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அதுக்கு இவ்வளவு சின்ன சைஸ், ஆனா பயம் கெட்டியா இருந்துச்சு. என்னடா இது? நம்ம ஏரியாவுல இப்படி ஒரு அநியாயமா? பைரவனுக்கு ரத்தம் சூடேறிடுச்சு. டக்குனு ஒரு லம்பி பாய்ச்சல்ல ஓடினான். லாரி டிரைவர் ஹார்ன் அடிக்கிறான், ஆனா பைரவன் சட்டை பண்ணல. தன் வாயால மெல்ல பூனைக்குட்டியோட கழுத்தை பிடிச்சு சாக்கடைகிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து ஒரு கடைகிட்ட பாதுகாப்பு கொடுத்து படுக்க வச்சான். ஒரு நிமிஷத்துல எல்லாம் நடந்துச்சு. அவ்ளோ ஸ்பீடு, அவ்ளோ கெத்து. பூனைக்குட்டி ஷாக்ல உட்காந்துச்சு. பைரவன் அதை ஒத்து பார்த்தான். அப்புறம் மெல்ல தன் தலையில ஒரு தட்டு தட்டி, ஏய், ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை. அப்போ அந்த பூனைக்குட்டி பயம் தெளிஞ்சு மெல்ல பைரவன் பக்கத்துல போய் உரசிக்கிச்சு. அப்போதான் பார்த்தேன், பைரவன் தான் கொண்டு வந்த ஒரு பிஸ்கட்டை அந்த குட்டி பூனைக்கு முன்னாடி வச்சான். நம்ம கெத்து பையன் எவ்வளவு பாசமா இருக்கான் பாருடா. இந்த சீன் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சுடா மாமு. அடப்பாவமே, ஒரு நாய் ஒரு பூனையை காப்பாத்துதா? அதுவும் இவ்வளவு பாசமா? இன்னும் பக்கத்துல இருந்த பசங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. பைரவன் இப்போ சும்மா கெத்தா அந்த குட்டி பூனை கூட உட்கார்ந்து ஒரு பாதுகாவலர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். இனிமே அந்த தெருவுக்கு அவன் சும்மா பைரவன் இல்ல, பாசக்கார பைரவன். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கார்டியன் எல்லாம் நம்ம சென்னையில தாண்டா நடக்கும், வேற எங்கேயும் இல்ல. வெறித்தனம்.